நம்முடைய மூதாதையர்கள் நம்மளுக்காக வேண்டி எத்தனையோ அல்லல்கள் பட்டு அந்த குளம் தழைக்க எத்தனையோ சொத்துகளையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து நாம எப்படியோ மகிழ்ந்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் நல்வாழ்வு வாழ அவர்கள் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிராத்மாக்களை நாம் இதை போல தியானங்கள் இருந்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தினமும் எண்ணலாம், அல்லது வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தியானங்கள் எண்ணி அது மாதிரி செய்து அனுப்பினா இன்னொரு பரவாயில்ல நிலைகள் அவர்கள் பெறுகின்றனர். அவர்களுடைய உணர்வுகள் எப்பொழுதுமே உடல் இருக்கும் போது நாம் நலம் பெற வேண்டும், உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வு கொண்டவர்கள். ஆகையினால அந்த உயிராத்மாவை நாமோ வெண் செலுத்தினால் அவர்களுடைய உணர்வு நம் உடல் இருப்பதனால் அடுத்து இதை போல நாம் தியானிக்கும் போது நம்முடைய உணர்வின் அலைகள் அங்கே செல்லும் நினைவலைகளாகவே இருக்கும். பின் நாம் இந்த உடலை விட்டு சென்றால் இன்னொரு உடல் புகாது. அந்த நினைவுடன் இருக்கும்போது இப்ப நாம் அனைத்தும் கூட்டு தியானங்கள் கொண்டு நாம் தொடர்ந்து இந்த நிலைகளை தியானத்தில் அந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நாம் சொல்லும் போது நாம் அந்த உயிராத்மாக்களை சுருதிய நிறைவு கொண்டு வெண் செலுத்த முடியும். அதே போன்று நாம் எண்ணங்கள் அதே போல நாம் எண்ணி இருக்கும்போது நாம் அவர்கள் சென்றடைந்த சப்தரிஷியம் சென்றடைந்த அந்த இடத்துக்கு செல்ல முடியும். இதுதான் முறைப்படி இந்த விநாயகர் தத்துவத்திலே காட்டப்பட்டிருந்தது. அது முறைப்படி யாரும் செய்யவில்லை. இப்போதுதான் குருநாதர் காட்டிய பின் தான் இது நாம் செய்கின்றோம். அதனாலே நாம் இந்த கூட்டு தியானங்களிலிருந்து நம்ம மூதாதைகளை வெண் செலுத்த முதல்ல பழக வேண்டும். அவர் முதலில் முன் சென்றால் பின் நாம் அங்கே செல்லுகின்றோம். இப்போ நாம் சாதாரண வாழ்க்கையில் நாம் முதலில் சொன்ன மாதிரி நம் உணர்வுகள் எதுவோ அதற்கு தக்கவாறு நாம் வெளியில பெறும்போது யாருடைய நினைவுடன் செல்றோமோ அங்கே செல்லுகின்றோம். இப்ப நாம் குழந்தை மேலே பாசமாக சென்றால் அந்த உடலே சென்று நம் உடலினுடைய நோய்களை அங்கே உருவாக்குறோம், அதையும் வீணாக்குறோம், அதன் பின் வெளியேறோம், ஆனால் ஊர்வனாவா அதுக்கப்புறம் பிறக்கிறோம். இதே போல நமக்கு யாராவது தீங்கு செய்தால் பழித்தீர்க்கும் உணர்வை அதிகமாக ஓங்கி வளர்க்கின்றோம். அந்த உணர்வு கொண்டு உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள் யார் மேலே பழிதீர்க்கும் உணர்வு என்னமோ அந்த உணர்வு மனமே வருகின்றது. அந்த உடலுக்குள் செல்லுகின்றோம். இதே உணர்வுகள் அதை உடலில் சேர்த்து அதையும் வீழ்த்துகின்றோம். பின் அதை உணர்வை அதற்குள் வளர்த்து கொண்டு வெளியில் வந்த பின் ஊர்வனவாக பிறக்கின்றோம். இதே போல நாம் யாராவது நம்மளுக்கு தீங்கு செய்துவிட்டால் அதே ஏக்க உணர்வுடன் நாம் ஜீவாத்மா பிரிந்தால் திடீரென்று வாழ்க்கையில் வெறுப்படைந்தால் தற்கொலை செய்கின்றது. உடனே இந்த உடலை அழிக்கின்றது. எந்த உடலுக்குள் எண்ணமில்லாது இந்த உண்மையினை புரிந்து கொள்வதற்கு ஓ என்பது நமக்குள் ஜீவனாக இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர். ஈஸ்வரா என்பது நம்முடைய இயக்கு என்று. இம் என்பது நம் எண்ணிய உணர்வின் சத்தை நாம் உடலாக அமைக்கின்றது. ஆகவே ஓம் நமச்சிவாய நாம் எண்ணிய உணர்வின் சத்தை நம் உடலாக சிவமாக மாற்றுகின்றது. தாம் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்று இப்பொருள்பட நமக்கு உணர்த்துகின்றனர். ஆகவே இப்ப நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த எண்ணக்கூடிய உணர்வுகளை நாம் நுகரச் செய்கின்றது நம் உடல் உள்ள காந்தம். நாம் நுகர்ந்து சுவாசிக்கக்கூடிய அந்த உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் அந்த உணர்வை இயக்கி எண்ணம் உடல்ல செயல். எண்ணத்தால் சொல்லாக சொல்ல வைப்பதும் அந்த உணர்வால் உடலை இயக்கச் செய்வதும் நிலை. ஆகவே இந்த நம் உடல் இருக்கக்கூடிய காந்தம் நாம் எந்த குணத்தின் நிலையை நாம் எடுத்துக்கொண்டோமோ அந்த குணத்தின் சக்தி நமக்குள் இயக்கம். இப்ப சாதாரணமா இப்போ ஒரு ரோஜாப்பிலிருந்து வரக்கூடிய மனத்தை சூரியனின் காந்த சக்தி அது கவர்ந்து கொண்டால் அந்த மனத்தின் இயக்கமாக அந்த நறுமணத்தை வீசும் அந்த நிலையும் அந்த நறுமணத்தை உணரச் செய்யும் நிலையும் அந்த உணர்வை கொண்டு தன்னை வளர்த்து கொள்ளும் நிலை அது செய்கின்றது. ஓர் அணுவாக இருந்து பல உணர்வுகள் அந்த ரோஜாப்பின் மனத்தை போன்ற பல உணர்வுகள் தனக்குள் ஒன்றா சேர்க்கும் போது வலுகொள்கின்றது.
அதன் வலுகொண்டு தன் உணர்வின் மனத்தை அது தனக்குள் கவர்ந்து அது விளைகின்றது. ஆகவே இப்ப நாம் எந்த குணத்தை நமக்குள் பதிவு செய்திருக்கின்றோமோ அந்த குணத்தின் தன்மையை மீண்டும் எண்ணும் போது அதே உணர்வின் சக்தியை காற்றிலே இருக்கக்கூடிய தன் உணர்வை நுகரும் போது அந்த உணர்வின் எண்ணமாகவும் அந்த உணர்வின் செயலாகவும் நமக்குள் வருகின்றது. ஆனால் அந்த உணர்வின் செயலாக வந்தாலும் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் மனம் நம் உடலிலே அது அந்த மனத்தின் தன்மை வெளிப்படுகின்றது. மற்றவர்கள் அந்த மனத்தை நுகரும் போது அந்த உணர்வுகள் அந்த நுகர்ந்தவர்கள் உணர்வுகளிலே அது செயலாக்கி அவர்களை அறிய செய்கின்றது. இதை போன்றுதான் இந்த உணர்வின் இயக்கங்களை தெளிவுற உணர்த்துவதற்கு அன்று மெய்ஞானிகள் எத்தனையோ காவிய படைப்பாக அமைத்துள்ளார்கள். இன்று நாம் மனிதனுக்குள் வரக்கூடிய இந்த உணர்வின் செயலை போன்றுதான் நமது பிரபஞ்சம் சூரியனை உயிராக மையமாக வச்சு 27 நட்சத்திரங்களும் நவக்கோள்களும் அதை தனக்குள் வளர்த்து அதன் மத்தியிலே ஒவ்வொரு கோள்களும் தனக்கென்ற தன் உணர்வின் பாதுகாப்புக்காக தன் உடலிருந்து விளைந்த இந்த உணர்வுகள் அதை நட்டியே அந்த உணர்வுகள் வளர்ச்சி பெற்று வருகின்றன. இன்று நமது பூமியை எடுத்துக்கொண்டால் நாம் பூமிக்கு அருகிலே இருப்பது சந்திரன். இதை போல ஒவ்வொரு கோள்களுக்கும் இந்த கோள்களுக்கு தனக்கு சந்திரன் என்ற நிலையும், சந்திரன் என்றால் இப்ப நாம் இரு அமாவாசை என்று சூரியனின் நிலை அதுக்கு முழுமையாக கிடைப்பதில்லை. அதே சமயம் பௌர்ணமி என்று நம்மளுக்கு முழுமையாக கிடைக்க செய்கின்றது. இதே போன்றே நாம் நமது பூமியிலே கோள்கள் இருப்பது போல இதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும் உபகோள்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இதை போல இந்த பிரபஞ்சத்திற்கு நட்சத்திரம் என்பது தனக்குள் கதிரியக்க சக்தி அது இயக்குகின்றது. இப்ப நாம் எண்ணக்கூடிய எண்ணம் எக்குணத்தை கொண்டு எண்ணுகின்றோமோ அந்த குணத்தை நாம் எண்ணத்தால சொல்லப்படுத்தும் போது பிறர் யாராவது ஒருவர் சொன்னால் அந்த சொல்லை நாம் ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் அதை தடைப்படுத்தும் நிலை வருகின்றது. இப்ப கோபமா ஒருத்தர் இருக்கின்றனர், தவறாக ஏதாவது செய்கின்றனர், அவர் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை அதை நாம் நுகரும் போது அதை எதிர்த்து நீக்கும் சக்தி பெறுகின்றது. பின் அதை எதிர்க்கும் செயலாக அது வடிக்கின்றது. இதை போலதான் பிரபஞ்சத்தில் நமது பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் 27 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம் கொண்டிருந்தாலும் மற்ற கோள்கள் மற்ற பிரபஞ்சங்களிலிருந்து பேரண்டத்திலிருந்து அது வரும் சக்தியை இப்ப நாம் எப்படி ஒவ்வொரு கோளும் நாம் சூரியனை சுழன்று வருகின்றதோ பேரண்டத்தில் ஒவ்வொரு நிலையும் மையமாக வைத்த ஆரம்ப நிலைகள் சூரியனாக தோன்றிய அந்த நிலையை இந்த நமது கோள்கள் நம்ம பிரபஞ்சம் சுழன்று வருகின்றது. அப்படி சுழன்று வந்தாலும் மற்ற பிரபஞ்சத்தில் மற்ற பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய விஷத்தன்மையை இந்த நட்சத்திரங்கள் அதை வீழ்த்தி நம்ம பிரபஞ்சத்திற்கு சமமான நிலைகளா அது இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. இப்போ நாம் எண்ணத்தால் மற்றொன்றை தன்னை அணுகாதபடி செயல்படுத்துகின்றோம் அல்லவா? இதை போல பிரபஞ்சத்திற்கு இந்த கதிரியக்க சக்தி கொண்டு மற்ற பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய விஷத்தன்மையை முறித்து நாம் சூரிய குடும்பத்திற்குள் அது செலுத்தும் போது அதே சமயம் அந்த கோள்கள் தனக்குள் அதை எடுத்து அந்த உணர்வின் சத்தை கலக்கி மற்ற சத்துக்களை தனக்குள் கலந்து அது தான் வெளிப்படுத்தும் நிலையை இன்னைக்கு சூரியன் தனக்குள் எடுத்து அந்த உணர்வின் சக்தியை வெப்ப காந்தங்களாக மாற்றி அதிலிருந்து வரக்கூடிய விஷத்தை பிரித்து மற்ற சக்தி வாய்ந்த நிலையாக அது இயக்கத்தன்மையாக பெறுகின்றது. நாம் நமது உயிரும் இப்ப நாம் எண்ணும் எண்ணங்கள் அனைத்தும் நட்சத்திரங்களே. அந்த நட்சத்திரங்களை போன்று நாம் எண்ணக்கூடிய எண்ணம் நம்மளுக்கு எதையெல்லாம் எண்ணி அது நுகர்கின்றோமோ அதையெல்லாம் நம் உடலாக எத்தனை விதமான குணங்கள் இருந்தாலும் அதை நம் உடல் அது கோளாக மாறுகின்றது. அந்த கோளில் நின்று வழிந்த இந்த சத்தை நம் உயிர் கவர்ந்து அந்த உணர்வின் எண்ணங்களாக மற்றதை இயக்கும் உணர்ச்சியின் தன்மையை அது பெறச் செய்கின்றது. ஆகவே இந்த பிரபஞ்சம் எவ்வாறோ அதே போலதான் நம் உடலின் தன்மை அது இயங்குகின்றது. ஏனென்றால் சாமி என்ன 27 நட்சத்திரத்தோட சக்தி பெறணும்னு சொல்றாரு, கோளோட நட்சத்திரங்களை பெறணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டு சிலர் வினா எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த விடை அளிப்பதற்கே இதை நாம் சொல்வது. காரணம் 27 நட்சத்திரத்தின் சக்திங்கிற போது அந்த 27 நட்சத்திரம் உமிழ்த்தும் நிலையை அது ஒவ்வொரு கோளும் அது செல்லும் பாதையில் தனக்குள் எடுத்து பலவிதமான உணர்வுகளாக மாற்றி அது வெளிப்படுத்துகின்றது. இதை போலதான்
கொஞ்சம் அந்த தெர்மஸ் கிளாஸ்ல காப்பி எடுத்து வச்சுக்கோங்க தண்டகட்டும். இதே மாதிரி மாறி மாறி விண்வெளியிலிருந்து வரக்கூடிய நிலையை அது மாற்றி இந்த கோள்களுக்கு அது உணவாக கொடுத்து இந்த கோள்கள் படைத்து வெளிப்படுத்துவதை சூரியன் தனக்குள் அது இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. அதே போலதான் நம் உயிரின் தன்மை அது மாற்றுகின்றது. இதற்காக வேண்டிதான் நாம் 27 நட்சத்திரன் தன்மையை நாம் எண்ணி எண்ணி நமக்குள் அது சமப்படுத்தும் நிலைய ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டிதான் எமது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி உங்க நினைவலைகளை அந்த 27 நட்சத்திரத்தின் சமமாக அது கருதப்படுத்தும் போது அந்த உணர்வின் தன்மையை அது உங்களுக்குள் கிடைக்க செய்வதும் இதை போல நவக்கோள்கள் இப்போ ஒவ்வொன்றும் தான் ஒன்றுக்கொன்று அந்த உணர்வின் தன்மை நவகிரகத்தை வைத்திருப்பார்கள். எதையுமே ஒன்றை ஒன்று பார்ப்பதில்லை என்று. ஏனென்றால் ஒவ்வொரு கோளின் சக்திக்கும் ஒன்றுக்கொன்றும் ஒத்துக்கொள்ளாது. அப்படி எதிர்நிலையான நிலைகளை சூரியன் தனக்குள் சமமாக படித்து அது இயக்குகின்றது. இத்தகைய உணர்வின் சக்தியை அந்த நவக்கோளின் சக்தியை நமக்குள் வளர்க்கப்படும் போது ஒவ்வொரு குணங்களின் நிலையும் நமக்குள் ஒத்துக்கொள்ளாத நிலை வரும்போதுதான் எதிர்மறையான நிலைகளாகி நமக்குள் மனக்கலக்கமும் பல நோய்களும் நமக்குள் உருவாகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நமக்குள் சமப்படுத்துவதற்கு நவக்கோள்களின் சக்தியும் நாம் பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு இதையெல்லாம் உருக்கணைந்து மகரிஷிகள் அவர்கள் உடலிலே இதையெல்லாம் சமப்படுத்தி தன் உணர்வின் தன்மையை சூரியன் எப்படி பிரகாசிக்கின்றதோ இதே போல தன் உடலிலிருந்து வரக்கூடிய உணர்வை அனைத்தையும் உணர்வை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய நிலைகள் என்றும் நிலையாக இருக்கின்றனர். ஆகவே நாம் வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றையும் நம்ம சமப்படுத்தும் அவர்கள் எப்படி சமப்படுத்தினார்களோ அதை போன்று உங்க நினைவலைகளை தூண்டச் செய்து அந்த 27 நட்சத்திரத்தையும் நவக்கோளின் சக்தியையும் அதே போல இதனின்று வென்று சென்ற அந்த சப்தரிஷி மனிதனின் 6வது அறிவை 7வது நிலை கொண்டு எப்படி அந்த தான் அறிந்துணர்ந்து செயல்படும் இச்சக்தியினை அவர்கள் வளர்த்து இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றினாரோ அதற்காக அவர்களை நாம் அறிந்து கொள்வதற்காக சப்தரிஷி 7வது நிலை என்ற நிலையை அங்கு உருவப்படுத்தி காட்டினார்கள். ஆகவே அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி நாம் பெற வேண்டும் என்று இதனுடன் இணைத்து இந்த உணர்வின் தன்மையை நாம் உயிருடன் சுவாசிக்க செய்யப்படும் போது இவை அனைத்தும் அது ஒருங்கிணைந்து அந்த உணர்வின் சக்தியாக மாற்றுகின்றது. அது மாற்றி செய்வதற்குத்தான் எம் குருவழி காட்டிய நிலைகள் கொண்டு உபதேசிக்க போகும்போது இந்த உணர்வின் ஈர்ப்பலையை உங்களுக்குள் செயல்பார்க்க செய்து இந்த உணர்வை உங்களுக்குள் ஒன்றச் செய்து அது ஒன்றாக நாம் எப்படி பலாரம் சுடும் போது பல பல பொருள்களை போட்டு ஒரு சுவையின் தன்மையை ஆக்குகின்றோமோ இதை போலதான் இவை அனைத்தும் சமமாகவும் நமக்குள் அந்த சுவையாகவும் அந்த உணர்வின் தன்மை அறியும் ஆற்றலாகவும் அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் நிலையாகவும் அந்த விஞ்ஞானிகள் கற்றுணர்ந்த அந்த உணர்வின் தன்மை இப்ப நாம் உபதேசிக்கும் போது இந்த உணர்வால் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஈர்ப்பு நிலைகள் பெற்று அதை சுவாசிக்கின்றனோ இவை அனைமே உயிரான குருவான நிலைகள். குருச்சேத்திர போர் என்ற நிலை நாம் உடலுக்குள் இருக்கும் நிலையும் நாம் சுவாசித்த உணர்வும் ரெண்டும் அதை கலக்கச் செய்து அதனின் ஜீவ சக்தியாக நமக்குள் அது ரசமாக வழித்து தன் உணர்வின் தன்மையை உடலிலே பரவச் செய்கின்றது. அதே சமயம் நாம் எண்ணி இந்த உணர்வின் சக்தியை நாம் எலும்புக்குள் இருக்கும் இப்ப நாம் சாதாரண காகிதத்தில் இன்னைக்கு கெமிக்கல் கலந்த சில நிலைகளை அது பூசப்பட்டு இன்று நாடாக்களாக இன்றைக்கு டேப் ரெக்கார்ட் மற்ற காந்த ஊசி கொண்டு பதிவு செய்வது போல மனிதனுக்குள்ளும் சரி ஒரு மிருகத்துக்குள்ளும் சரி ஒரு புழுவுக்குள்ளும் சரி இதை போன்ற தன் மற்றொன்றை தான் பார்த்த உணர்ந்த அந்த இதை தனக்குள் பதிவாக்கி வைத்துக் கொள்ளும். மீண்டும் அதை நினைவாக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த எண்ணங்கள் தன்னை காத்திடும் நிலையாக வருகின்றது. முதலிலே தான் பதிவு செய்த இந்த உணர்வுகள் மீண்டும் நினைக்கப்படும் போது அந்த சுவாசிக்கும் போது அது எண்ணமாக வந்து அது இயக்குகின்றது. இப்படித்தான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் ஒவ்வொன்றும் நாம் பதிவு செய்யும் வலு அதிகமாக கூடி நினைவின் ஆற்றலை நமக்குள் பெருக்கச் செய்து நாம் எலும்புக்குள் ஊழ் ஆக இருப்பதை நாம் எண்ணீரை அது பதிவு செய்யும் போது ஊழ் வினை. இப்போ ஒரு தரம் ஒருவர் ஏசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த உணர்வின் தன்மை நாம் பதிவு செய்து கொண்டால் அது ரெக்கார்ட் ஆகின்றது. அப்ப அது ஊழ் வினையாக மாறுகின்றது. ஒருவர் சண்டையிடுவதை நாம் பார்க்கப்படும் போது அது ஆழமாக நமக்குள் பதிவாகிவிட்டால் அந்த எண்ணம் மீண்டும் நமக்குள் நினைவு வருகின்றது.
இதை போன்றே அது வினையாக பதிவு செய்யும் போது இதையெல்லாம் மீண்டும் நாம் நினைவு கொள்ளும் போது அந்த எண்ணங்களை நாம் சுவாசிக்க அந்த நினைவு கொள்ளும் போது அந்த உணர்ச்சிகள் உந்தப்பட்டு காற்றிலே மறைந்திருக்கும் அச்சக்தியை நம் உடல் ஈர்த்து நாம் சுவாசிக்க செய்து சுவாசிக்கும் போது அந்த உணர்வின் நிலைகளை எண்ணங்களாக ஆக்குகின்றது. அந்த எண்ணத்தின் நிலைகள் கொண்டு சொல்லாக வந்தாலும் அந்த உணர்வின் தன்மை அந்த உடலை அதற்கொப்ப அது இயக்கி காட்டுகின்றது. இதைத்தான் ஊழ்வினை என்பது. அந்த ஊழ்வினையான நிலைகளை நாம் இப்போ வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் ஆழமான நிலைகளை கருத்தை ஊன்றி அது கேட்டுணர்ந்து அதை நுகரப்பட போகும்போது அந்த உணர்வின் எண்ணங்களாக வந்தாலும் எவ்வளவு கூர்ந்து கவனிக்கின்றோமோ அவ்வளவுக்கு பதிவாகின்றோம். இப்ப வேற ஒன்றும் வேண்டாம். நாம் வீட்டிலே அமர்ந்திருக்கப்படும் போது கர்ப்பிணி தன் நிலைகளை உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது வெளியிலே சண்டை போடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதை கவனிக்காதபடி வேலையின் நிமித்தம் இருந்தால் இவரை அங்கே அழைத்து செல்லார். ஆனால் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஓ என்று குரலின் சப்தங்களை கேட்டவுடனே என்னவென்று வேடிக்கை பார்க்க சென்றால் போரும். அதே சமயம் இந்த உணர்வின் சத்து நாம் வெளியிலே சென்று கண்கொண்டு கூர்மையாக கவனிக்கும் போது அங்கு நடக்கும் அந்த செயலின் தன்மையை அது கூர்ந்து கவனிக்கப்படும் போது அந்த உடலையும் இழுத்து அது நம்ம கண்ணுக்குள் கருவிழி காட்டினாலும் அந்த உடலிருந்து வெளிப்படும் ஆவேச உணர்வுகளும் அவர்கள் சண்டையிடும் போர் முறைகளும் அந்த உணர்வுகள் வெளிப்படுவதை சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து இது நுகரப்பட போகும்போது அந்த உணர்வின் தன்மை உயிருடன் படப்பும் போது பதட்டமும் பயமும் ஏற்படுகின்றது. இப்படி நடக்கிறதே என்று. ஆனால் வேடிக்கை பார்த்தோம். அந்த பார்த்த உணர்வுகள் அந்த பதட்டமும் பயத்தை ஊற்றியது போல அந்த பதட்டமும் அந்த பயமும் இந்த இவங்க குணத்திற்கும் அதற்கும் மாறாக வரும்போது இது கலக்க செய்கின்றது. அதனின் நிலைகள் ஓங்கச் செய்கின்றது. அந்த உணர்வின் உமிழ்நீர் உடலிலே சேர்க்கப்படும் போது அந்த பதற்றமும் பயத்தையும் ஊற்றும் உணர்வுகள் அங்கு புதிதாக உருவருகின்றது. அந்த உணர்வின் உமிழ்நீர் கர்ப்பிணியும் கருவிலே இருக்கக்கூடிய நிலைகள் வரப்பும் போது அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதுக்குள் இருக்கக்கூடிய ஊழியும் பதிவாகி விடுகின்றது. ஆனால் குழந்தை தவறு செய்யவில்லை. ஆனால் தாய் அதை பார்க்கின்றது. அந்த உணர்வின் தன்மை அந்த உடலிலே அது சேர்கின்றது. அப்ப அது தனக்குள் சிறுக சிறுக அந்த கருவிலே வரப்போம் போது அது பதிவான நிலைகள் கொண்டு அது உடலையும் அந்த ஊழ்வினையாக பதிவாகி விடுகின்றது. அதே சமயம் இந்த தாயின் உடலிலையும் அது பதிவாகின்றது ஊழ்வினையாக. ஆனால் அதை அடிக்கடி நாம் எண்ணும் போது அதே உணர்ச்சிகளை உந்தி அதே எண்ணங்களை தோற்றுவித்து அறிவை சுவாசிக்கும் போது அது எண்ணும் போதெல்லாம் ஆத்திரமும் பதட்டமும் அந்த பய உணர்வுகளும் அது தோற்றுவிட்டு கொண்டே இருக்கும். அந்த உணர்வுகள் உடலிலே விளைய விளைய அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இது ஆழமாக பதிவு செய்து இது பிறந்து விட்டால் அந்த ஊழ்வினை என்பது பிறந்த நிலைகள் கொண்டு இது எப்படி போர் செய்ததோ அதை போல இந்த உடலுக்குள் இந்த கருவின் இந்த குழந்தையை பிறந்த பெண் இது சுவாசிக்கப்படும் போது இது உடல் இருக்கக்கூடிய உணர்வுகள் கிளந்து எந்திரிக்கும். இப்ப நாம் ஒரு வித்துக்குள் பல உணர்வுகள் சேர்த்து ஒரு செடியாக மாறுகின்றது. அதை போல தாயின் கருவில இருக்கப்படும் போது பெரிதோர் சண்டையிடுவதை தாய் கூர்ந்து கவனிக்கும் போது அந்த உணர்வின் நிலைகள் அந்த எண்ணமாக வந்தாலும் தாயின் உடலிலே அது ஊழ்விளையாக பதிவாவதோடு அந்த குழந்தையின் உணர்வுகளிலும் அதில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி அதற்குள் இருக்கக்கூடிய இதை அந்த உணர்வை பதிவு செய்கின்றது. ஆனால் இந்த குழந்தை பிறந்த பெண் இதே உணர்வுகள் ஒன்றுக்குள் ஒன்று போர் செய்வது போன்று இந்த உணர்வுகள் அதுக்குள் பிறந்த பெண் அது கிளர்ந்த எண்ணிக்கை ஏறும்போது அவர்கள் சண்டையிடும் போது அந்த கேட்டுணர்ந்த நிலைகள் எரிச்சலும் வேதனைப்பட்டது போல தாயும் பய உணர்வுகள் பட்டது போல இந்த உணர்வுகளுக்கும் அந்த குழந்தை திடீர் என்று பயப்படுவதும் எதிர்பாராத நிலைகளை அது உடலில் எரிச்சல் வரும்போது அதை சுவாசிக்கும் போது அந்த குழந்தை அது எரிஞ்சி ஒழுகும். அதே சமயத்தில் தாய் தன் அருகிலே வந்தாலும் ஒன்றும் விவரம் தெரியலைனாலும் தாயை பரண்டும் அவர்கள் சண்டையிடும்போது எந்த உணர்ச்சிகளை தூண்டியதோ இது ஒன்றும் அறியாத குழந்தையா இருந்தாலும் அதே நிலையை செய்வதை நீங்க பார்க்கலாம். இதை நீங்க உன்னிப்பா கவனித்து பார்த்தால் நாம் கருவில இருக்கப்படும் போது எந்த நிலையை நாம் பார்த்தோமோ அது பின் அந்த குழந்தையின் உடலிலே அது வினையாக அந்த வித்தின் தன்மை வளர்ந்த பின் அது விளைகின்றது. நாம் வேடிக்கையாக பார்த்த அந்த நிலை கூட
இந்த குழந்தை வளர வளர அதனுடைய வளர்ச்சியும் பெறுகின்றது. இப்போ ஒரு வித்தை ஊண்டிவிட்டால் அந்த செடி எப்படி சிறுக சிறுக விளைந்து அதனுடைய வித்தாக அது விளைகின்றதோ, இதை போல குழந்தை அது வளர வளர அதனுடைய குணங்களும் அதற்கு தக்கவாறே அந்த குழந்தை பருவத்தில் வளரும். ஆனால் அதற்கு மாறாக எது இருந்தாலும் அது வெறுக்கும். இப்ப இவர்கள் சண்டையிடும்போது அவர்களிடத்தில் நியாயமாக சொல்ல போனால் இவர்கள் 2 பேருமே அவரவர்கள் பேசியதுதான் பேசுவார்கள். அவர்கள் பேசிய அடுத்த நியாயத்தை கேட்க போனால் இவங்கள் அறியாமலேயே அதை சரியான பதில் சொல்லாதபடி அழுகையும் ஆத்திரத்துடன் தான் பதில் சொல்வார்கள். ஆக இந்த உணர்வின் தன்மை எதிர்மறையாகும் போது அந்த உணர்வுகள் இயக்குவதை போன்றே இந்த குழந்தையின் உள்ளங்களில் எதிர்பாராத அது அழுது கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நாம் கருவிலை வளரப்படும் போது அது செயல்படும் இந்த நிலைகள். ஏனென்றால் இது வளர 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 இந்த குழந்தையும் நிலையும் நாம் வேடிக்கை பார்த்த நிலை இது அதே நிலைகள் கொண்டு நம்மளுக்கு எதிர்க்கும் சக்தியாக வளர்ந்து விடுகின்றது. இப்படி வளர்ந்து வளர்ந்து இங்கே நாம் வெறுப்பை உண்டாக்கும் உணர்வை வளர்த்தது அந்த கருவிலே வளர்ந்ததனால் இந்த நிலைகள் உருவாகின்றது. இதை போல ஆண்களோ மற்றவங்களோ கர்ப்பம் மற்றவர்கள் அவர்கள் பார்த்தாலும் இந்த உணர்வின் நிலைகள் வித்தாகி இந்த உணர்வின் தன்மை உள்வனையாக பதிவாகி அவர்கள் இட்டது போல இந்த உணர்வுகள் அடுத்தடுத்து யாராவது சண்டை போட்டாங்கன்னா அது வேடிக்கை பார்க்க வைக்கும், அந்த உணர்வை பேச வைக்கும். அடுத்தவற்றை சொல்ல போகும்போது அவர்கள் செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் குறைகளாக பேசிக்கொண்டே இருக்க சொல்லும். அது பேச்சின் உணர்வுண்டு அது எதை பதிவு செய்து கொண்டோமோ அந்த உணர்வுகளை கிளந்து எழுந்து அதை வளர்க்க செய்து அதே உணர்வின் தன்மை வரப்போகும்போது இவர்கள் கைகால் குடைச்சல் அசரிக்கை இது போன்ற நிலைகள் வரும். நான் எல்லாத்தையும் நியாயத்தை தான் பேசுறேன், ஆண்டவன் என்னை இப்படி சோதிக்கிறான், என் கைகாலெல்லாம் குறையுது. ஏனென்றால் அடுத்தவங்கள குறையை இவங்க நியாயமாக பேசுவது போல அவர்கள் பேசும் குறைகளை அது கூர்ந்து கவனித்து அந்த உணர்வின் தன்மை நாம் அடுத்தடுத்து பேசும்போது நாம நியாயத்தை பேசுவது போல நாம எண்ணிக்கொள்கின்றோம். அவர்கள் பேசும் அந்த வேதனைப்படும் அதை குறைகளை செய்யும் நிலைகளை நாம் அதிகமாக வளர்த்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அது விளையை செய்ய நாம் வேடிக்கை பார்த்தோம். ஆனால் அந்த உணர்வு ஊழ்வினையாக பதிவாகி அது தனக்குள் அடைகின்றது. இப்போ ஒரு வித்தை நாம் பூமியிலே பதிவு செய்தால் அதன் பூமியின் ஈர்ப்பு காந்தத்தால் அது அடைக்கப்படும் போது அதனுள் பருவ சக்தி வளர்வதற்கு நீரின் தன்மை அந்த குளிர்ந்த மனங்கள் பட்டால் அதன் கொண்டு எழுந்து தன் உணர்வின் சத்தை அந்த உணர்வால் அந்த காற்றிலே படர்ந்திருக்கும் தன் உணர்வை தனக்குள் வளர்த்து அது செடியாக வளர்கின்றது. இதை போன்றுதான் பிறர் பேசும் உணர்வை ஒரு உடல்ல விளைந்த அந்த உணர்வின் எண்ணங்களை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது நம் உடல்ல ஊழ் வினையாக அது வித்தாக பதிந்து விடுகின்றது. அதே உடல்ல பதிந்த உணர்வுகள் அது மீண்டும் தான் கிளந்தெழுந்து அந்த காற்றில் இருக்கக்கூடிய மனத்தை நாம் எந்தெந்த குணங்களை பதிவு செய்கிறோமோ அதையெல்லாம் நம் உடல் மொத்தமாக கவரும். அது கவர்ந்து சுவாசிக்கும் போது இதிலே நாம் ஒரு குழம்பை வைக்கும் போது எப்படி அதிலே காரம் அதிகமாகிவிட்டால் காரம் என்று சொல்லுகின்றோம், உப்பு அதிகமாகிவிட்டால் உப்பு அதிகம் என்று சொல்லுகின்றோம். அதில் எப்பொருள் அதிகமாகின்றதோ மற்ற பொருள் அதுக்குள் அடங்குகின்றது. இதை போல நமக்குள் நல்ல குணங்கள் இருந்தாலும் நாம் அடிக்கடி நாம் நுகரும் தன்மை கொண்டு கோபமான குணங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் தன்மை முன்னணியிலாகி நமக்குள் நல்ல குணங்களை மறைத்து நமக்கு அடிக்கடி கோபக்காரனா ஆக்கும். நாம் அதே போல அடிக்கடி நாம் சலிப்பு பட்டால் மற்றது அந்த மனம் சலிப்பான உணர்வு அதிகமாகி நம்ம அடிக்கடி சலிப்பும் சஞ்சலத்தையும் பேச வைக்கும். இதை போல வெறுப்பின் தன்மை வரப்படும் போது நீங்க எதை சொன்னாலும் வெறுத்து பேசும் உணர்வுகள் அதிகமாகி அதை யார் கேட்டாலும் நாம் சொல்ல கேட்பவருடைய வெறுக்க செய்யும் நிலையும் உருவாக்குகின்றது. ஆக நாம் எதை முன்னணியில் வைக்கின்றோமோ அது நம் உடலுக்குள் பதிவாகதை மொத்தமாக சுவாசித்து இதனின் நிலையை நமக்குள் அது உருவாக்கி கொண்டே இருக்கும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் நம்முடைய மனதை சமப்படுத்துவதற்குத்தான் இப்ப நாம் சொல்லும் இந்த தியான வழிகள். இப்ப நாம் இதையெல்லாம் போதிப்பது நாம் பள்ளியிலே பாடங்கள் படிக்கப்படும் போது ஒவ்வொன்றையும் படித்து உணரும் போது அது தேர்ந்து வந்து எதன் வழியிலே நாம் கல்வியின் நிலைகளை வளர்த்துக் கொள்கின்றோமோ அப்போ நாம் இன்ஜினியராக கற்றுக்கொள்ளப்படும் போது அது படித்துணர்ந்து இன்னென்ன பொருள்கள் இன்னென்னதுதான் செயல்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். அந்த எந்திரங்களை காட்டி அந்த பொருளின் நிலைகளை நினைவு கொண்டறிகின்றனர். அது எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்துள்ளனரோ அதை நாம் பழக்கத்தில் அது ஏற்படுத்திக் கொள்ளுகின்றோம். அது படித்து வந்த பின் அனுபவ ரீதியிலேயே அது எண்ணி பார்க்கப்படும் போது சிறு குறைகள் ஏற்பட்டால் இதனால் இப்படி வந்திருக்கும் என்று தன் சிந்தனையுடைய நிலைகளை தூண்டச் செய்து அது சரிப்படுத்தும் நிலை வருகின்றது. இதை போன்றுதான் நம் வாழ்க்கையில் நாம் நல்லதையே எண்ணி நாம் இருந்தாலும்
நாம் கண்கொண்டு பார்க்கும் பெரிதொரு தவறான உணர்வுகள், பிறர் தவறு செய்யும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து கண்கொண்டு பார்க்கப்படும் போது, ஆனால் அவர் உடல்ல விளையும் உணர்வை நாம் நுகர நேர்கின்றது. நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் அது உணர்த்தி காட்டினாலும் இந்த உணர்வின் சத்து நமக்குள் பதிவாகி விடுகின்றது. இதை போன்றுதான் இப்போ நாம் சொல்லும் வார்த்தைகளை நீங்க கூர்ந்து கவனிக்கப்படும் போது இந்த உணர்வின் தன்மை இது நுகர நேர்கின்றது. நுகர்ந்த உணர்வுகள் உங்களுக்குள் உடல் முழுதும் பரவச் செய்கின்றது. இந்த பரவி உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாகி விடுகின்றது. இதை போல எப்போதும் இந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் தவறு செய்யாமலேயே உங்க உணர்வை இயக்கும் நிலைகளே உங்களை நினைவு கொண்டு பிரிதோர் உணர்வுகள் உங்க உடலுக்குள் புகுந்து அதை இயக்கும் நிலையை நீங்க கட்டுப்படுத்தும் நிலைக்கு இது வழிகோல் செய்வதற்குத்தான் இதை நாம் இதை சொல்லுகின்றோம். ஏனென்றால் இதையெல்லாம் சொல்லி நாம் எதை செய்ய போகின்றோம், சாமி சுருக்கமா சொன்னா போதுமே என்று சிலர் எண்ணுவார்கள். நாம் சுருக்கமா சொல்வதற்கில்லை. நீங்க விரிவாகவும் தெரிந்து கொண்டாலும் பாடநிலை தான் கற்றுக்கொள்ள முடியும், அந்த உள்பொருளை காண முடியாது. ஆக பாடநிலை நீங்க எம்மனம் கொண்டு படிக்கின்றனரோ அந்த மனதை கொண்டுதான். ஒரு இன்ஜினியருக்கு படிக்கக்கூடியவர்கள் தான் வீட்டிலே எந்த அளவுக்கு மன நிம்மதி இருக்கோ அந்த உணர்வு முன்னணியில் இருக்கும். அங்கே வீட்டிலே கொஞ்சம் சஞ்சலப்பட்டு அங்கே வந்து கொண்டிருந்தால் அங்க போய் நீங்க இன்ஜினியரிங் படித்தால் நீங்க எதை கூர்மையாக கவனித்தாலும் இந்த சஞ்சல அலைகளுடன் அது கலந்து இந்த உணர்வுகள் பதிவாகிவிடும். மீண்டும் நீங்க நினைக்கப்படும் போது இது சரியா தப்பா என்று உங்களுக்கு சரியான நிர்ணயம் செய்யாதபடி இந்த சஞ்சல நிலைகளை உண்டாக்கும். அந்த சஞ்சல நிலைகள் உண்டாக்கப்படும் போது கேள்வி விடைகள் அது வரப்பும் போது அந்த விடையை நாம் அறிவிந்து கொள்வதற்காக அந்த கேள்வி போட்டிருந்தாலே நமக்குள் திகைப்பும் நிலையும் அந்த பரீட்சையில் தேராவண்ணம் வரும். பரீட்சை எதற்காக வைக்கின்றனர்? தான் படித்த உணர்வை திடீரென்று அதை சிந்தித்து இந்த உணர்வின் தன்மை இப்படித்தான் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக தான் படித்த நிலையை வருடத்தில் ஒரு தரம் அதை நாம் பரீட்சை வைக்கும் போது அதை நாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு அதை நாம் பரீட்சையில் நாம் தேர்வும் வண்ணம் நம் படித்ததை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி பரீட்சை வைக்கின்றனர். ஆக இதை போல நாம் வாழ்க்கையில் நாம் வீட்டிலே அமைதி கொண்டிருந்தாலும் வெளியில வரப்படும் போது நண்பர்கள் பால் அவர்கள் ஆர்வமும் ஆர்வமிக்க உணர்வுகளை தூண்டப்பட்டு அதன்பால் எண்ணங்களை ஆர்வமிக்க நிலைகள் செய்துவிட்டால் நாம் படிப்புக்கென்று செல்லப்படும் போது இந்த ஆர்வ உணர்ச்சிகள் முன் உந்தப்பட்டு நீங்க இந்த கல்வி கற்கப்படும் போது நுண்ணிய உறுப்புகளின் செயல்களை இப்படி இதிலே பொருதினால் இன்னதுதான் நடக்கும் என்று அந்த கூர்மையாக கவனிக்கும் இந்த எண்ணல் இருக்கும்போது ஆர்வ உணர்ச்சியில் தூண்டப்பட்ட இந்த உணர்வுகள் முன்னணியில் வைத்தவர்கள் இதை நாம் எண்ணி பார்த்தவுடனே மனதுக்கு சிக்கலாக வரும். இது வரவில்லையே என்ற இந்த உணர்வு கொண்டு இந்த உணர்வுடன் இயக்கப்படும் போது தான் நினைவிலே அறைகள் வரப்படும் போது கண்ணின் ஈர்க்கு சக்தி அது சோர்வடையும், கண் கனமாகும், தன்னை அறியாமலேயே தூக்கம் வரும். நாம் படிக்க சென்றேன், எனக்கு தூக்கம் வருகின்றது, என்னால் முடியவில்லையே என்ற நிலையை சொல்வார்கள். ஏனென்றால் இந்த ஆர்வமிக்க உணர்வுகள் நுண்ணிய கருத்தினை அங்க பாடநிலையாக வரப்பும்போது அதை எடுத்து இந்த எண்ணத்துடன் அது பிணைத்து அதனுடைய உணர்வுகளை நாம் தெரிந்து கொள்ளும் நினைவலைகளை ஊட்டப்படும் போது இந்த ஆர்வமிக்க உணர்வுகளை கொண்டு வந்தன அது முடியாம நிலை கொண்டு அந்த உணர்வை இதை மறைத்துக் கொண்டிருக்கும். நண்பன் சொன்ன அங்கே போனார், இவ்வளவு அழகான நிலைகள் சில பொருள்களை கண்டேன், அங்கு செயல்களை பார்க்கப்படும் போது இப்படி எல்லாம் இருந்தேன் என்ற நிலையை சில மகிழ்ச்சிக்குரிய அந்த ஆர்வத்திற்கும் அவர் தொழில்களிலே மிக லாபம் கண்டுள்ளார்கள், அதை கொண்டு அவர்கள் இப்படி எல்லாம் இருக்கின்றார்கள் என்று இந்த ஆர்வத்தை உண்டப்பட்டிருந்தால் இந்த ஆர்வம் முன்னணியில் இருக்கும்போது இங்கே கல்வியை கற்க விடாது, அது பதிவானாலும் இது அவர்கள் செயல்படுத்தார். இதை போன்றுதான் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிமிடத்திலையும் நாம் எண்ணிய நிலைகள் நாம் நலமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அதே சமயம் பிறருடைய நிலைகள் இன்னைக்கு கடைக்கு போறோம், அங்கிருந்த உடனே தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி சரக்கு எடுத்து கொடுப்பாங்க, நாங்க என்னங்க இந்த சரக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். சொல்ல சொல்ல நேரம் ஆக 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 கடைக்காரர் மேல கோபம் வந்துகிட்டே இருக்கு. நாம கோபமான நிலைகள் பார்க்க பார்க்க நம்மளை பார்த்தோன்னு இவர் என்ன கொடுக்கறோம்னால ஆத்திரம் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நிறுத்த வைப்பார். அது பொறுமையா இருக்க நம்ம என்ன செய்யறோம், ஏன் அந்நேரம் வந்து நின்றுட்டு இருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு வரும். இதை போல வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே நாம் ஒவ்வொரு செயல்களையும் இந்த உணர்வுகள் பதிவாகி விடுகின்றது. ஆனால் நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் நல்ல குணங்களை இது எல்லாம் கலந்த பின் நாம் எதை எண்ணினாலும் கலக்கமுடன் தான் நாம் இருக்க முடிகின்றதை தவிர நிம்மதியான நிலைகளை எச்சொல்லையும் நல்லதென்று நாம்
வலுகொண்டு நாம் நிலைத்திருக்க முடியவில்லை. எதை எடுத்தாலும் கவலையும் சஞ்சலமும் தான் ஏற்பட்டு எல்லா குணங்களிலையும் நாம் இதை கலக்கச் செய்து அந்த உணர்வின் தன்மையை நம்மால் அது நுகரப்படும் போது எதன் அளவை நாம் கூட்டி குறைத்து நாம் சுவாசித்துள்ளோமோ அதற்கு தக்கவாறு உடல் உறுப்புகளிலே நோய்கள் உருவருகின்றது. அப்படி நோய்கள் உருவரும் போது நாம் இளம் பருவத்தில் எதன் நிலைகளை உருப்பெற்றமோ அதை போல ஒரு விதையின் தன்மையை தனக்குள் எந்த உணர்வின் தன்மை எடுத்தாலும் அது வளர்ந்து வேகமாக வளர்ந்து வரப்பும் போது தன் அருகிலே சத்தின் தன்மை குறையப்படும் போது அந்த சத்திற்கு தக்கவாறு தான் இழுக்கும் நிலைகளுக்கொப்ப இது தாங்கும் நிலை அற்றுவிட்டது என்றால் அது பலன் தரப்பும் போது அந்த பலன் தன்மை கருகி விடுகின்றது. இதை போலதான் நாம் மனிதனின் தன்மையிலே நமக்குள் இருக்கக்கூடிய குணத்தின் தன்மையை ஆழமான நிலைகளே அது பதிந்திருந்தாலும் மற்ற உணர்வுகளின் தன்மையை நமக்குள் நல்ல குணங்களை வளர்க்காத வண்ணம் இதை தடைப்படுத்தி அது ஓரளவுக்கு அது சிந்தனையற்ற நிலையாகி விடுகின்றது. ஆனால் சிந்தனையை கிடந்தாலும் நல்லதை செயலற்ற நிலைகளுக்கு அது உள்ளாக்கி விடுகின்றது. இதை போல நம் உணர்வுகள் நம் உடல்லே அந்த நல்ல குணங்களை வளர்ச்சி அடைய உண்டச் செய்து உணர்வுகள் குன்றி அது நமக்குள் வேதனை என்ற நிலைகளை உருவாக்கி விடுகின்றது. இப்படி உருவாக்கிய நிலைகள் கொண்டு நாம் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்பதான் நமது உயிர். நாம் உடலிலே எந்த மனத்தை நாம் அதிகமாக சேர்த்திருக்கின்றோமோ அந்த மனத்துடன் இந்த உடல் உற்று இந்த உயிராத்மா பிரிந்து சென்றால் இதே நாம் இந்த உடலில் வளர்த்து கொண்ட மனம் எதுவோ அந்த மனத்துக்கொப்ப இன்னொரு உடல் இருந்தால் அதன் ஈர்ப்புக்குள் சென்று இந்த மனத்தை அவருடன் ஒத்த நிலைகள் கொண்டு இந்த உணர்வின் சத்தை எடுத்து அது உடலாக பெற்றுவிடும். இதையெல்லாம் செய்வது யார்? நம் உயிரின் தன்மையை. நாம் தவறு செய்வதில்லை. இதை போன்ற நமக்குள் ஒவ்வொரு குணத்திலையும் கலக்க உணர்வுகள் சேர்க்கப்பட்டு நாம் சிந்திக்கும் செயல் இழந்து நாம் மனிதனுடைய நிலைகள் பிறவியை நாம் இழக்க நேர்கின்றது. மனிதனுக்குள் உள்ள 6வது அறிவு நமக்குள் வரும் தீமையை நீக்கும் திறன் கொண்டது. அதே சமயம் தீயது என்று இருந்தாலும் அதை நாம் பக்குவப்படுத்தி படைக்கும் நிலைகள் பெற்றவர்கள் நாம். இயற்கையில் வந்த ஒவ்வொரு பொருளையும் இன்று நாம் செயற்கையில் இணைக்க செய்து எத்தனையோ தாவர இனங்களை நாம் உருவாக்கி இருக்கிறார்கள் மனிதர்கள். இதை போன்று ஒவ்வொரு உயிரினங்களையும் அது எத்தனையோ ரூபங்களாக மாற்றி அமைத்துள்ளார்கள். இதை போன்று நாம் மனிதன் பெற்ற இந்த சக்தியை புறநிலைக்குத்தான் நாம் பயன்படுத்துகின்றமே தவிர நம் உடலுக்குள் அந்த மெய்ஞானிகள் இந்த வாழ்க்கையில் வென்று சென்ற அந்த உணர்வினை நமக்குள் எடுத்து நம்மை அறியாத நமக்குள் கலக்கச் செய்யும் அந்த உணர்வை நமக்குள் நீக்கி அந்த உணர்வை நாம் நமக்குள் அடக்கச் செய்து அதை நமக்குள் நாம் அந்த நிலை எண்ணத்தை அடங்கச் செய்வதுதான் இந்த மனிதனின் கடைசி நிலை. இப்ப நாம் எத்தகைய உணவாக உட்கொண்டாலும் அதில் நறுமணம் இருந்தால்தான் நாம் சுவைத்து அதை ரசித்து நாம் சாப்பிடுகின்றோம். அந்த நறுமணத்தை இயக்குவதே அதற்குள் மறைந்துள்ள விஷத்தின் தன்மையை நம்ம உடல் அதை மலமாக பிரித்து எடுக்கின்றது. அந்த மலமாக பிடித்து எடுத்துக்கொண்ட அதிலிருந்து நம் உணர்வின் தன்மையை அது வலுகொண்டதாக மாறுகின்றது. இப்போ கெட்டவைகளை அறிந்தாலும் கெட்டவைகளை நீக்கும் திறன் கொண்டு நமக்குள் அந்த உணர்வின் வலிமை பெற்று உள்ளது. இதை போல நாம் புறப்பொருள் உள்ள பொருளில் உள்ள விஷத்தன்மையை நீக்கி நாம் உணவாக படைத்து மற்ற பொருள்கள் இணைத்து சுவைமிக்கதாக உருவாக்கி அதை உணவாக உட்கொள்ளும் போது உடலும் நம் உணர்வும் மகிழச் செய்கின்றது. ஆக இதை நாம் மனிதன் 6வது அறிவை மயில் வாகனா அல்ல மகிழ் வாகனா நாம் உடலில் மனமாக அந்த இருக்கக்கூடிய நறுமணங்களாக அது படைக்கப்படும் ஈச்சக்திதான் எதையும் தீயதை மாற்றி அது தனக்குள் அது மகிழச் செய்யும் அந்த நிலை கொண்ட அந்த உணர்வின் நிலைதான் 6வது அறிவு மகிழ்வாகனா. இந்த 6வது அறிவுதான் முருகன் என்றும் இந்த 6வது அறிவுதான் சரகண பவா என்று எதையுமே இந்த 6வது அறிவு நமக்குள் விஷத்தை நீக்கி அதை அடிப்பணியை செய்து சரகண பவா குகா இந்த உடலான குகைக்குள் நின்று கந்தா வருவதை அணைத்து கடம்பா அதை உருவாக்கி நாம் கார்த்திகேயா அதை நாம் பொருளாக அறிந்து அது செயல்படும் திறன் பெற்றவன் என்ற நிலை
இங்கே வரும்போது ஆறாவது அறிவை முருகு மாற்றி அமைக்கும் திறன் கொண்டது. இப்ப கர்ணக்கிழங்கில் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மையை அது மாய்த்து புளியை சேர்த்து அதற்குள் உப்பை சேர்த்து காரத்தை சேர்த்து இந்த உணர்வின் தன்மையை சுவை மிக்கதாக அது உருவாக்கி அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது அந்த மகிழ் கூடிய நிலை வருகின்றது. இதற்குத்தான் மகிழ்வாகனா முருகு மாற்றி அமைக்கும் சக்தி. இந்த முருகன் பிரம்மாவை சிறைபிடித்தார் என்று பொருள். ஆக இயற்கையில் இன்று மற்ற பொருளுடன் இந்த சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து கொண்ட பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் நிலைகள் கொண்டு இணைந்து கொண்டால் அதனின் நிலைகள் உருமாறி அதற்கொப்ப செயல்படுகின்றது. அதை போல இந்த மனிதன் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அது உருவரச் செய்கின்றான். ஆகவே நமக்குள் இந்த ஆறாவது அறிவுக்குள் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றது. இதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நாம் இந்த மனித உடலில் அந்த மெய்ஞானின் உணர்வை நமக்குள் உள் செலுத்தி நமக்குள் இருக்கும் விஷம் கொண்ட இந்த உணர்வை ஒடுக்கி நாம் உடலுக்குள் அந்த மகிழச் செய்யும் நிலையும் மகிழ்ந்து இன்று ஒளியின் சிகரமாக கார்த்திகேய ஒளியின் சரீரமாக பெற்று பிரிதொன்றை அது தனக்குள் அது அறிய செய்யக்கூடும் அந்த பக்குவம் பெற்ற அந்த சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வரும் இந்த உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் செலுத்தி நமக்குள் அறியாது இருக்கும் இருளை போக்கி அந்த உணர்வின் தன்மையை அதை மகிழச் செய்வதே ஆறாவது அறிவு.